வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு ஏற்ற மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களின் கொள்கை கோட்பாடுகள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதோடு, எது சரியான மார்க்கம் என்பதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துரைத்த இந்த மார்க்கம் இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் பல்வேறு பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு தீர்ப்பை தரக்கூடிய ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் தான் என்பதையும் உணர்த்தக்கூடிய வகையிலே இந்த மார்க்கம் தனது நெறிமுறைகளை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய வகையில் இறைவன் அமைத்திருக்கின்றான். இந்த மக்களுக்கு எத்தனையோ வகையான அறிவுரைகளை உள்ளடக்கியதாக சத்திய மார்க்கத்தை இறை தூதர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இறைவன் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்பதை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நம்பிக்கையில் உள்ள மக்கள், ஒரு கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள், 3 கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள், பல கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள், கடவுளே இல்லை என்று நாத்திகத்தில் இருப்பவர்கள் என்று அனைத்து மக்களும் ஒரு கட்டத்திலே இஸ்லாம் தான் மிகச்சரியான மார்க்கம் என்பதை முடிவு செய்யக்கூடிய வகையிலே இந்த உலகத்திற்கு பல்வேறு தகவல்களை இறைவன் போதித்திருக்கிறான். இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு தூதர்களாக நியமித்து மனிதர்களிலேயே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்து அந்த பணியையும் கொடுத்து அவர் இறைவனின் தூதர்தான் என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அற்புதங்களை, பல்வேறு அற்புத நிகழ்வுகளை இந்த தூதர் வழியாக நிகழ்த்தி காட்டினான். அந்த அற்புதங்களை நிகழ்த்துவதன் மூலம் அந்த தூதுத்துவத்தை இந்த தூதர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அந்த சமுதாய மக்களும் அந்த அற்புதங்களை நேரில் கண்டு இவர் இறைவன் புறத்தில் நியமிக்கப்பட்ட தூதர்தான் என்பதை நம்ப ஆரம்பித்தார்கள். அதன் வழியிலே நடக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நம்மிடத்திலே எந்த தூதரும் இல்லை. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தூதுத்துவம் முற்று பெற்று விட்டது, முடிவடைந்து விட்டது. இறுதி நாள் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் தான் மிகச்சரியான மார்க்கம் என்கிற ஒரு நம்பிக்கையை எல்லா கட்டங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் என்றைக்காவது ஒரு நாள் இறந்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். இறந்துவிட்ட எல்லா மனிதர்களும் ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள். அந்த ஒரு நாள் தான் மறுமை நாள் என்கிற நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அந்த நாளில் எழுப்பப்பட்டு நல்லவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைய போகிறார்கள், பாவிகள் நரகத்திலே தூக்கி எறியப்பட போகிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த மனித குலம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான சில முன் அறிவிப்புகளை இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அது என்ன முன்னறிவிப்புகள்? இஸ்லாம் தான் மிகச்சரியான மார்க்கம் என்பதை இந்த மக்கள் நம்புவதற்கு ஏற்றவாறு இறைவன் இறை தூதர் வழியாக பல்வேறு முன்னறிவிப்புகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அந்த முன்னறிவிப்புகளை இந்த மக்கள் காண்கிற பொழுது அதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த முன்னறிவிப்புகள்லாம் நடைபெறுகிறது என்றால் பின்னால் வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் அந்த இறுதி நாள், அந்த இறுதி நாளுக்கு ஏற்ற யுக முடிவு நாள் என்பதும் உண்மைதான் என்பதை நம்ப வைப்பதற்காக, என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு முன்னறிவிப்புகளை இறை தூதர்களுக்கு இறைவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். எந்த அளவிற்கு இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுலக தேசத்திலே தன்னுடைய தூதுத்துவ பணியை துவங்கினார்கள். அப்படிப்பட்ட தூதர் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள்.
புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன், நானும் இறுதி நாளும் இப்படி இருக்கும் நிலையில் அனுப்பப்பட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள்? எல்லா இறை தூதர்களும் வந்தார்கள், அவர்கள் இறுதி நாள் நெருங்கும் என்று சொல்லவில்லை. ஏன்? அந்த இறுதி நாளின் நெருக்கத்திற்கு அடையாளமாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு பின்னால் இறை தூதர்கள் வரமாட்டார்கள், இறுதி நாள் வரும், மறுமை வரும் என்றார்கள். மறுமை என்றால் இந்த உலகத்திலே வாழும் மனிதர்கள், மரம் செடி கொடிகள், மலைகள் மற்றும் பல ஜீவராசிகள் ஒரு நாளில் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவது யுக முடிவு நாள். அழிக்கப்பட்ட அனைவரும் ஒரு நாளில் எழுப்பப்படுவார்களே, அது மறுமை நாள். தீர்ப்பு வழங்கப்படுகிற அந்த தீர்ப்பு நாள் வரப்போவது உண்மை என்று நபிகளார் சொன்னார்கள். நபிகளார் சொல்லி 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்பொழுது அந்த இறுதி நாள் இருப்பது உண்மைதான். அந்த இறுதி நாளில் அனைவரும் அழிந்து எழுப்பப்பட போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு நாள் வரப்போவதும் உண்மைதான் என்பதை இந்த உலகம் நம்பியாக வேண்டும். முஸ்லிம்கள் நம்புவார்கள். முஸ்லிம்களில் இந்த மார்க்கத்தை அறிந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை படித்தவர்கள், அதன் தொடர்பில் உள்ளவர்கள், தன்னுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொண்டவர்கள் அறிவார்கள். இந்த இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமறியாத பெயர் தாங்கிகள், இஸ்லாத்தை பற்றிய ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எதிர்ப்பவர்கள் அறிவார்களா? அவர்கள் இந்த மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன வேணாலும் பாவம் பண்ணிட்டு போ, செத்து போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ற நம்பிக்கையில் வாழ்பவர்கள் மறுமையை நம்பவில்லை. எனக்கு முன்னால் என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய தாத்தா பாட்டி இறந்து விட்டார்கள், என்னுடைய முப்பாட்டன்மார்கள் இறந்து விட்டார்கள், அவர்களெல்லாம் மீண்டும் எழுந்து வரவில்லை, நான் எழுந்து வரப்போகிறேனா, எனவே மறுமை வராது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். எலும்போடு எலும்பாக, மண்ணோடு மண்ணாக மக்கி போனவன் எப்படி உயிர் பெற்று வருவான் என்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள். எனவே இதுவோடு முடிந்து விட்டது, இனியும் ஒரு உலகம் வரப்போவது இல்லை, இனியும் ஒரு யுக முடிவு நாள், தீர்ப்பு நாள் வரப்போவது இல்லை என்று பேசுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒரு கணத்திலே யோசிக்க வேண்டும். எந்த கடவுள் நம்பிக்கையிலும் சர்ச்சை கொண்டவன், கடவுள் இருக்கிறாரா இல்லையா சர்ச்சை இருக்கிறது மக்களிடத்துல. கடவுள் ஒருவரா பலரா மக்களிடத்தில் சர்ச்சை இருக்கிறது. சாவு வருமா வராது எவனுக்கு சந்தேகம் இல்லை, அதில் மட்டும் தெளிவாக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் சாவத்தான் போகிறார்கள், தெளிவா இருக்கிறார்கள். ஒரு கதை கூட சொல்வார்கள். இப்படித்தான் ஒருத்தன் கூப்பிட்டானா, சாகாமல் இருப்பதற்கு மருந்து கொடுக்கற வாங்கன்னு கூப்பிட்டானா. 5 ரூபா டிக்கெட்டு விடுவானா, 50,000 ரூபானாலும் கொடுத்துருவான். சாகாம இருக்க போறோம்ல, அனைவரும் இனிமேல் சாகாமல் இருப்பதற்கு மருந்து தரப்புற ஊரே வந்துருச்சு. சின்ன பையன்ல இருந்து நாளைக்கு சாக போற நிலைமையில் இருக்கிற கிழவன் குமரன் அத்தனை பேர் வந்து சேர்ந்தாச்சு. சாகாமல் இருக்கிறதுக்கு மருந்து. என்னப்பா மருந்து? பரவாயில்ல, அத்தனை பேர் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, பரவாயில்ல. நீங்க எல்லாம் சாகாம இருக்கணும்னா நீங்க எல்லாம் பிறக்காம இருந்திருக்கணும்னு சொன்னானா. அதான் பதில். பிறந்தவன் அத்தனை பேரும் சாவான். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். இதை யதார்த்தமாக அத்தனை பேரும் எல்லா மதத்தை தாண்டி, எல்லா மொழியை தாண்டி, எல்லா நிறத்தை தாண்டி, எல்லா கண்டத்தையும் தாண்டி அத்தனை பேரும் மாற்று கருத்து இல்லாமல் நம்புகிறார்களே, அந்த சாவு, அந்த மரணம் எப்படியும் வரலாம். தடுக்கி விழுந்து சாகலாம், விபத்தில் அடிபட்டு சாகலாம், நோய்வாய்ப்பட்டு சாகலாம், நொந்து போய் சாகலாம், எப்படியும் நடக்கலாம் என்று ஏற்றிருக்கிற இந்த மக்கள் இந்த இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மட்டும் மறுக்கிறார்கள். அதை போதிப்பதற்குத்தான், அந்த மறுமை நாளை உண்மைப்படுத்துவதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சில செய்திகளை சொல்லித் தருகிறது. மறுமை நாள் எப்படி வரும் என்று உனக்கு காட்டுவதற்கு முன்னதாக, அந்த மறுமை நாள் வரப்போகிறது என்று நீ நம்ப வேண்டும் என்றால், நீ காணாத, இதுவரையும் கண்டுவிடாத சில முன்னறிவிப்புகளை நான் சொல்லித் தருகிறேன். அது நடந்தால் மறுமை வரும் என்று நீ நம்பு. அது நடக்காவிட்டால் இஸ்லாமே பொய்ன்னு எதிர்த்து வெளியே போயிரு.
சவால் விடுகிறது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே அறிவுபூர்வமான தத்துவத்தை சொல்லுகிற மார்க்கம். அல்லாஹ் எப்படி வைக்கின்றான் என்றால், இறை தூதருக்கு சில முன்னறிவிப்புகளை சொல்லி, இந்த உலகம் ஒண்ணு இருந்து அது அழிய போகுது, மனுஷன் எப்படி அழிவது உண்மையோ இந்த படைக்கப்பட்ட உலகமும் ஒரு நாள் அழியும். நம்பல, சரி, நீ நம்ப வேண்டும் என்பதற்கு ஒரு சவால். என்ன சவால் தெரியுமா? இந்த உலகம் அழிய போகிறது என்பதற்கு சில அடையாளங்களை நான் சொல்கிறேன். அது நடந்தால் உலகம் அழியும்னு நம்பித்தாகணும். அது நடக்காவிட்டால் உலகம் அழியாது, நீ முடிவெடுத்துக்க. இறை தூதர் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இறைவனிடமிருந்து பெற்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகம் அழிவதற்கான மிகப்பெரிய அடையாளங்கள் இருக்கிறது சொன்னார்கள். அந்த மிகப்பெரிய அடையாளங்களை இன்று வரை நீங்களும் பார்க்கவில்லை, நானும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. அந்த மிகப்பெரிய அடையாளங்கள் 10 அடையாளங்கள், அதை நான் சொல்லல. இப்ப இன்றைக்கு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற, நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத, நபிகளார் இறைவன் புறத்திலிருந்து பெற்று தந்த பல முன்னறிவிப்புகள் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் தூதர் என்பதற்கு ஆதாரமாக, இறைவனுடைய செய்தியை பெற்றுத்தான் உலகத்திற்கு சொல்லுகிறோம் என்பதற்கு அடையாளமாக, இந்த உலகத்திலே எவனுமே இப்படியும் நடக்குமா என்று சிந்திக்க முடியாத பல தகவல்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விஞ்ஞானம் சார்ந்த சாதனங்கள் இல்லாத, நடப்பதற்கு சாத்தியம் இல்லாத பல்வேறு தகவல்களை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இது இறைவன் புறத்திலிருந்து வந்த முன்னறிவிப்புகள், இதே போல உலகமும் அழியும் என்பதை நம்புங்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட முன்னறிவிப்புகள் என்ன? கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான சில முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று கூட நபிகளார் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நடப்பதற்கு சாத்தியம் என்று யாராலும் நம்ப முடியாத அந்த முன்னறிவிப்புகள்ல ஒண்ணு கூட, அதெல்லாம் நடக்கும், இது தூதர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது யதார்த்தத்துல நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கிற முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்படி எல்லாம் நடக்குமா, என்னடா அதிசயமா இருக்கு, இப்படியுமா நடக்கும் என்று நினைக்கக்கூடிய வகையில ஆச்சரியப்படுகிற தகவல்களை முன்னறிவிப்பாக சொன்னார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை, ஒரு பெண் அடிமை எஜமானியை பெற்றெடுப்பாள். அப்படி ஒரு காலம் வரும், உலகம் அழிவதற்கு நெருங்கிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் எப்படி சொல்றாங்க? உலகம் அழிவது உண்மை என்று நீ நம்ப வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் இப்படி ஒரு அடையாளம் வருவது பார், அப்புறம் நம்புண்டாங்க. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு அடிமை, ஒரு பெண் அடிமை இருக்கிறாளே, அவள் எஜமானியை பெற்றெடுப்பாள். அதாவது மகள் எஜமானியாக இருப்பாள், இந்த தாய் அடிமையாக இருப்பாள். அப்படி ஒரு காலம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல எந்த ஒரு மகளும் பருவம் அடைந்ததற்கு பிறகு திருமணம் முடித்து கணவனுடைய வீட்டுக்கு போய்விடுவாள். தன்னுடைய மக ஆண் பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையை பராமரிக்கின்ற இடத்திலே இருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வீட்டில் எடுத்திருப்பான். இதுதான் நடைமுறை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? ஒரு பெண் அடிமையாக, ஒரு வேலைக்காரியாக, வேறு வழி இல்லாமல் நிற்கதியாக ஒரு இடத்தில் நிற்பாள். அவளை அரவணைக்க கூடியவளாக ஒரு மக இருப்பா, எஜமானியாக இருப்பாள். அவதான் அந்த தாயை பார்த்துக் கொள்வாள், பராமரிப்பாள். அப்படி ஒரு காலம் வரும். வந்து விட்டதா இல்லையா? இன்றைக்கு நம் சமுதாயத்தில், வேறு எந்த சமுதாயத்திலும் ஒரு தாய் தன்னுடைய ஆண் மக்களிடம் நிம்மதியாக வாழ்கிறாளா? முதியோர் இல்லத்திலே போய் தள்ளிவிடப்படுகிறாளா? முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடப்படுபவர்களை விட ஒரு பெண் மக்களிடத்தில் வாழக்கூடிய தாய்மார்கள் அதிகம் இருக்கா இல்லையா? 10 குடும்பம்னா 8 குடும்பத்துல 2 குடும்பம் தன்னுடைய மகன் வீட்டுல இருப்பார்கள், தாய் தகப்பனார். அதுலயும் ஏகப்பட்ட குடைச்சல், தொல்லைகள், தொந்தரவுகள். மருமகளுக்கு எப்படா இது சாவு, இந்த கட்டை எப்ப போகும்,
என்கிற எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய டார்ச்சராக மருமகளுக்கு தெரியும். மருமகளுடைய ஒவ்வொரு செயலும் மாமியாருக்கு ஒரு டார்ச்சரா தெரியும். ஏன் மகன் ஏன் அரவணைக்கல, ஏன் பராமரிக்கல, ஏன் கூட இருக்கல, அவன் வெளி உலகத்துல போயிருவானே. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கண்ணு முன்னாடி தெரியறது மருமக தானே. இதுலயே வெந்து நொந்து சாகர பல மாமியார்கள் இருப்பார்கள், சாவடிக்கிற மாமியார்களும் இருப்பார்கள். இப்படி உலகம் மாறிவிட்டதா? இதுல 8 குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த மகனே நமக்கு வேணாம், இந்த மகன் வீட்டுல இருக்கவே வேணாம், நமக்குன்னு பொம்பளை புள்ள இருக்கால, அந்த மருமக வீட்டுல போய் இருப்போம். அங்க மாமியார் இருந்தா அங்கேயும் டேஞ்சர் ஆயிரும், போக மாட்டாங்க. சம்மந்தி இருந்தா போக மாட்டாங்க. இல்லைன்னு வைங்க, இந்த மகதான் போய் ஒரு 2-3 வருஷத்துல தனி கொடுத்தனும் வந்துட்டான்னு வைங்க, அப்ப இந்த அம்மா போய் இருப்பா. இப்ப நிலைமை என்ன? மக குடும்பத்தை ஆட்சி செய்வா. அம்மாளை உட்கார வைத்துக் கொண்டு மற்ற மற்ற வேலைகளுக்கு வேலைக்காரியாக வைத்து விட்டு, அடிமையாக வைத்து விட்டு, மகள் இருப்பாள் எஜமானியாக. இந்த நிலைமை வரும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடமிருந்து வந்த முன்னறிவிப்பு இன்றைய உலகத்துல வந்திருக்கா இல்லையா? இது உண்மை என்றால் யுக முடிவு நாளும் எழுப்பப்படுகிற மறுமை நாளும் இருக்கு, அது உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு பார்க்கிறோம், சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல வைக்கிறான். ஏன்? அந்த தாய் தகப்பனுக்கு பொம்பளை புள்ள இல்ல, எங்க போய் அனுப்புறது? முதியோர் இல்லத்துல தங்க வச்சிடறானே. அந்த நிலைக்கு தள்ளவிடப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுதே. தவறு யார் பக்கம் இருக்கிறது? தாயிடத்தில் இருந்தாலும் கண்டிக்கிற இடத்தில் இருக்க வேண்டிய மகன், மருமகளிடத்துல மனைவிடத்தில் இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய இந்த மகன் 2 இடத்துக்கு நடுவுல இருதலை கொள்ளி பாம்பாக மாறி என்ன ஆயிடுறான்? ஒரு பக்கம் மாட்டிக்கிறான், இன்னொரு பக்கம் குழப்பத்துக்கு ஆளாயிடுறான், இன்னொரு பக்கத்துல பார்த்தா அநியாயம் செய்யறான், இன்னொரு பக்கத்துல பார்த்தா 2 பேருக்கும் நியாயம் வழங்குறான், அது ரொம்ப அரிதான இடத்துல. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இவர்கள் 2 பேரை விட்டு ஓடி போயிடறான். இருக்கா இல்லையா? இது மாதிரியான குடும்ப சூழல்கள் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. காசு பணம் எதிர்பார்த்து போய் மகளும் ஓடுறா, கணவரும் ஓடுறாரு. இந்த மகளுக்கு சமைச்சு வைக்கிறது யாரு? தாய். இந்த மகளுக்கு வீட்டுல துணி துவைச்சு வைக்கிறது யாரு? தாய். இந்த மகளுடைய குழந்தைகளை பேரம்பேத்தி பாத்துக்கிறது யாரு? தாய். இங்கே தாய் அடிமையாகிவிட்டால், மகள் எஜமானியாகிவிட்டால் நடக்கா இல்லையா? இதை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையில் அறிவித்தார்கள். நடக்கிறதா இல்லையா? அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் வருகிற பொழுது யுதுஹரு ஸினா, விபச்சாரம் பெருகிவிடும் என்றார்கள். ஏன் நபிகள் நாயகம் காலத்துல இல்லையா? இல்ல. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே 10 ஆண்டுகள் மதீனாவில் ஆட்சியாளராக இருந்தார்களே, அந்த காலகட்டத்திலே கிடையாது. பயப்படுவார்கள். ஏன்? திருமணம் ஆகாதவன் விபச்சாரம் பண்ணான்னு வைங்க, 100 கசையடி, அடிக்கிற அடி பொது சபையில நிக்க வச்சு 100 சவுக்குல அடி விழுகும். அது போக 1 வருஷம் ஊர் நீக்கம், வெளியூருக்கு போடா, அம்பிட்டு பேருக்கு தெரியும் யார் இவன்னு. வடு ஆறாது, தழும்பு மாறாது. என்ன பண்றது? எதுக்குடா இந்த பிரச்சனை? அற்ப சுகம், 100 அடி, அடங்கிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே, போவான். அல்லது நோன்பு வைத்துக் கொள்ளலாமே, கல்யாணம் என்ற அளவுக்கு நம்மகிட்ட ஒன்னும் சக்தி இல்லை, நோன்பு வச்சுக்கலாமே, போவான். இந்த கட்டுப்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்தில் உருவெடுத்திருந்தது. விபச்சாரத்தை கண்டு இளைஞர்கள் பயந்தார்கள். சரி, திருமணம் ஆனவன் விபச்சாரம் செய்தால் என்ன? அறக்குழிய தோண்டி இடுப்பு வரைக்கும் நிப்பாட்டி கல்லெறிஞ்சு மரண தண்டனை நிறைவேற்றுவது செய்வானா? சமுதாயமே அப்படியே அரண்டு புரண்டு மாறிவிட்டது. குற்றவியல் சட்டம் இவ்வளவு கடுமை. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதனை ஒரு சபல புத்தி ஒரு வகையிலே பாவத்தை நோக்கி தள்ளுகிறது என்றால் ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள். மக்களுக்கு இறையச்சத்தை அழகாக போதித்தார்கள். இது மதீனாவிலே இருக்கிற பொழுது மக்களிடத்தில் வைத்திருக்கின்ற ஒரு செட்டப் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாயிருந்தது என்றால், ஒன்று, இந்த குற்றவியல் சட்டத்தால் இந்த குற்றங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. மற்றொன்று, ஒரு மனரீதியான ஒரு ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே, உங்களில் ஒருவர் இந்த குற்றவியல் சார்ந்த ஒரு குற்றத்தை செய்து அவரும் மறைத்து யாருக்கும் சொல்லாம
ஒருத்தன் தப்பு செய்யறான், அவனும் ஒரு பெண்ணும் தப்பு செஞ்சுட்டாங்க, யார்ட்டையும் வெளியே வரல, உலகத்துக்கு வெளியே வரல, மறைச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரும் மறைத்து வெளி உலகத்துக்கு அல்லாஹ்வும் கொண்டு வரல, எங்கேயும் செய்தி பரவல, அல்லாஹ்வும் மறைத்து விட்டானே, ஆனால் அது மறுமையில் வந்து நிற்கும். மறுமையில் அல்லாஹ் அம்பலப்படுத்துவானே, ஆனால் அல்லாஹ் நாடினால் தான் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். 50-50. தண்டனையா கருணையா நீ முடிவெடுத்துக்க. ஒருவேளை இந்த உலகத்திலே தெரிந்து விட்டால், அம்பலமாகிவிட்டால், ஆதாரங்கள் உறுதியாகிவிட்டால், தண்டனையை பெறுகிற பொழுது அந்த தண்டனையே மன்னிப்பாகி விடுகிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களிலே ஒருவர் இந்த மானங்கெட்ட காரியத்தை செய்துவிட்டு நபிகளாரிடத்திலே வந்தார். குற்ற உணர்வு தாங்கவில்லை, ஆதாரமெல்லாம் இல்ல, அவரே வந்தார். நான் தப்பு செஞ்சுட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதி, அவர் விபச்சாரம்னு எதை முடிவெடுத்தாரு? அந்த பாரதூரமான செயலை செஞ்சதா சொல்றாரா, அல்லது சும்மா பார்த்ததோ பேசியதையோ விபச்சாரம் நினைச்சுக்கிட்டு வந்து பேசுறாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. 4 வாட்டி சொல்றாரு, நான் விபச்சாரம் தான் செய்திருக்கிறேன். கூட்டிட்டு போய் அரை குழி தோண்டி நிக்க வைத்து கல்லெறிந்து தண்டனை நிறைவேற்றுங்கன்றாங்க. மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் விபச்சாரம் முற்றாக ஒழிக்கப்பட்ட அந்த நேரத்திலே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மறுமை நாள் வரும், அந்த மறுமை நாளுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? விபச்சாரம் பெருகும்டாங்க. சகாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது, எப்படி பெருகும்? இருக்கும்னு சொல்லுங்க, பெருகும்ங்கிறீங்க. ஆமாம் பெருகும்னார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறதா இல்லையா? விபச்சாரத்தின் பக்கம் அப்படி இழுக்கின்ற அந்த துரும்புகளை இழுக்கின்ற காந்தங்களாக எங்கு பார்த்தாலும் ஒரு காந்த அலைகள். மனுஷன் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தவே முடியாத அளவிற்கு அவனை இழுக்கின்ற அந்த பாவத்தை நோக்கிய இழுக்கின்ற சக்திகள். ஒருத்தன் போய் மனசை கட்டுப்படுத்துறேன்னு போய் உட்கார்ந்தானா, கதை சொல்லுவாங்க, அப்படி மனசை கட்டுப்படுத்துறேன்னு உட்கார்ந்தானா, என்ன பண்றான்? நான் மனசை கட்டுப்படுத்த போறேன், காலங்காத்தால 8 மணிக்கு ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல போய் இப்படி அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்தானா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் மனசை கட்டுப்படுத்துறேன்னு நானா. அப்ப ஒரு பெண்மணி இப்படி நடந்து போயிருக்கிறா. ஆஹா, இது சரிப்பட்டு வராது, இங்க இருந்தா மனசை கட்டுப்படுத்த முடியாது, பாக்குறதுனால தானே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு கண்ணை மூடிட்டு போய் மறுநாள் உட்கார்ந்தானா. அதே 8 மணிக்கு. அப்ப என்ன, செல்லு செல்லு செல்லுன்னு சொல்லி அந்த பொம்பளை நடந்து போயிருக்கிறா. சத்தம், கொலு சத்தம். ஓ, அந்த பொம்பளை இருக்குமோ, அடடா மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அடுத்த நாள் போயிருக்கான் 8 மணிக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கிறா, காதையும் கண்ணையும் பொத்துவோம். அதான் பிரச்சனையே. இந்த கண்ணு பாக்குது, கண்டதையும் தூண்டுது, காது கேக்குது, அதுவும் நம்மள தவறு பக்கம் அழைக்குது. ரெண்டையும் மூடி வச்சுக்குவோம். கண்ணை முடியாச்சு, காதை முடியாச்சு. அந்த நேரம் பார்த்து அவ வச்சிருக்கிற மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்துருச்சு மூக்கு. ஆஹா, அந்த பொம்பளை தான் போறா போல. முடியல. 4வது நாள் என்ன பண்ணிருக்கிறான், மூக்கையும் பொத்திடுவோம் உட்கார்ந்து இருக்கிறான். மனசை கட்டுப்படுத்திருக்கு, மூக்கையும் பொத்துவோம். அந்த நேரத்துல என்ன ஆகி போச்சு, காதை பொத்தியாச்சு, கண்ணை பொத்தியாச்சு, மூக்க பொத்தியாச்சு. அந்த நேரம் பார்த்து மனசு சொல்லுது, 8 மணி இருக்குமே, அவ வந்திருப்பாளா அப்படின்னு. முடியல. இது மாதிரி இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் விபச்சாரத்தை நோக்கிய ஒரு இழுவை இருக்கா இல்லையா? அவ்வளவு பெருகிருச்சு. அது குற்றமான செயலாவே தெரியல. ஒரு காலத்துல நம்முடைய குடும்பத்தவர்கள், எந்த சமுதாயம், இந்து கிறிஸ்துவம் அதெல்லாம் கிடையாது, ஒழுக்கத்தை விரும்புகிற எந்த சமுதாயத்திலையும் தன்னுடைய ஒரு மகளை அந்நிய ஆண் பக்கத்துல உட்கார்ந்து அனுமதிப்பாங்களாங்க? பஸ்ல 10 நிமிஷம், அரை மணி நேரம் சகஜமா இருக்கு. அன்னைக்கு அனுமதிச்சாங்களா? இன்னைக்கு என்ன சர்வசாதாரணம். அவளுடைய ஆடை அரைகுறை ஆடை, இவனுடைய ஆடை அரைகுறை ஆடை. படிக்க போற இடம் ஒன்னா இருக்குது, பேருந்துல போற இடம் ஒன்னா இருக்குது, பேசுறது ஒன்னா இருக்குது, பார்க்கு பீச்சுன்னு சுத்துறது ஒன்னா இருக்குது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் விபச்சாரம் தலைவிரித்தாடுதா இல்லையா? இதுல மகா கேவலமான ஒரு நிலை என்ன, இந்த விபச்சாரத்தை அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்து நடத்துறான். எப்படி ஜிஎஸ்டி வரி போடுறான், அது ஒரு கேலிக்குத்தான ஒரு நிலை.
அது ஒரு பெரிய விஷயம். இதுல இந்திய நாட்டினுடைய பெண்கள் கிட்டத்தட்ட 30-40 கோடி பெண்களுடைய ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய இயற்கை தேவையை, அந்த உபாதையை சரி செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற அந்த சானிட்டரி நாப்கின்கிறானே, அந்த துணி, அந்த பஞ்சுக்காக வேண்டி 18% வரி போட்டிருக்கிறான். ஒவ்வொரு கணத்திலும் ரணத்திலும் இவர்களுடைய அந்த வழிப்பறியை இந்த மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு போட்டான் வரி. ஒவ்வொரு மாசமும் அனுபவிக்கணும்டான்னு. இதுவே அவர்களுக்கு தொல்லை. இதை விட மிகப்பெரிய வரி தொல்லையை போட்டிருக்கிறான். ஆனால் எதுல வரி விலக்கு? கல்கத்தா, பாம்பே போன்ற பெரும் நகரங்கள், 5 ஸ்டார் போன்ற பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல விபச்சாரம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுத்து அந்த விபச்சாரம் செய்கிற விபச்சாரிகளுக்கு வரியை கொஞ்சம் வாங்கிட்டு அங்கே ஆணுரையை கொடுக்கிறார்கள். வரி விலக்கு. நாடே நாசமா போங்கடான்னு கூட்டி கொடுப்பதற்கு ஒரு அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம், இவர்களுக்கு முதல்வர்கள், பிரதமர்கள் பேரு. விபச்சாரம் எப்படி போயிருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு அரசாட்சியில் இருப்பவர்களும் சரி, கீழே இருப்பவர்களும் சரி, அரண்டார்கள், மிரண்டார்கள் விபச்சாரத்தை கண்டு. இன்றைக்கு என்ன? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அந்நிய பெண் என்று யாரும் நினைத்து விடக் கூடாது. இருட்டிலே ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறார்கள். 2 சஹாபாக்களை கூப்பிடுகிறார்கள். இவர் என்னுடைய மனைவி சஃபியா. வேற யார்ட்டையும் நான் பேசிக்க நிக்கல. இவர் என்னுடைய மனைவி சஃபியா என்றார்கள். சஹாபாக்கள் 2 பேர் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த விபச்சாரத்தின் சாயல் கூட வரக்கூடாத அளவிற்கு ஒரு காலம் இருந்தது, நபிகளாரின் காலம். அந்த காலத்திலே நபிகளார் சொன்னார்கள், விபச்சாரம் என்றைக்கு பெருகுதோ உலகம் அழிய போகுது, அது நெருங்கி விட்டது என்று புரிந்து கொண்டுங்கள். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஆணோ பெண்ணோ பல வகையான விபச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு டார்ச்சர் சந்திக்கிறார்களா இல்லையா? படிக்கிற இடங்களில், தங்களுடைய குடும்பத்தில் உள்ள தூரமான உறவினர்கள் வழியாக இருக்கா இல்லையா? அண்டை விட்டார்கள், எதிர் விட்டார்கள், பலதரப்பட்ட பார்வைகள், கொடூரமான தாக்குதல்கள், தவறான பாஷைகள், எத்தனையோ துஷ்பிரயோகங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கா இல்லையா? இதுல போன் கையில் எடுக்க மிக அத்தியாவசியமும் மிகவும் அனாவசியமான ஒரு பொருளாக கையில மாட்டி இருக்குது. இந்த போன், வரக்கூடிய போன் கால் டேஞ்சரா இருக்குது, வரக்கூடிய மெசேஜ் டேஞ்சரா இருக்குது. ஒரு நாளைக்கு 10 தடவை நமக்கு சொந்தக்காரன், நெருங்கி உள்ளவன், வியாபாரம் தொடர்புள்ளவன் போன் பண்றவன் இல்லையோ 10 பொதுநல வியாதிகள் போன் பண்ணிடுவாங்க. இந்த லோன்ல இருந்து பேசுறோம், இந்த ஹோம்ல இருந்து பேசுறோம், இந்த இல்லத்துல இருந்து பேசுறோம், அந்த தொல்லத்துல ஏதோ ஒன்று வரும். காசு கொடுக்குறீங்களா, கடன் வாங்குறீங்களா, பணம் வேணுமா, இல்ல உங்களுக்கு மன அமைதிக்கு என் கூட கொஞ்ச நேரம் பேசுறீங்களான்னு வரும். விபச்சாரத்தை கடைவிரித்து வியாபாரம் எல்லா இடங்களிலும் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துல்லியமாக இந்த செய்தியை பெற்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கிறாதீங்கன்னா அது கொண்டு போய் நேரா இழுத்து விட்டுரும், குழியில போய் தள்ளிடும். அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். எப்பேற்பட்டவனையும் சாய்க்கக்கூடியது இது விபச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? பணம், இன்னொன்னு பொண்ணு. பெண்ணும் பொண்ணும் தான் மிகப்பெரிய சோதனை. அந்த அளவிற்கு இந்த விபச்சாரம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. விளையாட்டு, அதை விளையாட்டா பார்க்க மாட்டான், விபச்சாரத்தின் ஒரு வழியாக இருக்கும். கிரிக்கெட்டில் போய் கிரிக்கெட் ஆடுறதா பார்க்கிறான். அந்த கிரிக்கெட் ஆட்டத்தை ரசிப்பதற்கென்றும் ஒவ்வொரு இடைவெளியிலும் ஆடுவதற்கும் கூத்தாடுவதற்கு என்றும் சில விபச்சாரிகளை நிக்க வைத்திருப்பான். அந்த சதை வியாபாரிகளை பார்ப்பதற்கு இந்த நிகழ்ச்சி. விளம்பரம் போடுவான். இந்த விளம்பரத்தின் நோக்கம் என்னவா இருக்கும்? விபச்சாரமா இருக்கும். எல்லா இடங்களிலும் பெண்ணை கேவலப்படுத்தி நடத்துகின்ற நிலை இருக்கா இல்லையா? அந்த விபச்சாரத்துக்கு அரசாங்கம் 2ஆ வச்சிருக்கிறான். 2 பேர் விரும்பி செஞ்சா பிரச்சனை இல்லையா? ஒரு பொம்பளை இங்க வா இங்க வா இப்படின்னு கூப்பிட்டா சட்ட விரோதம், இவனே காசு கொடுத்தா சட்ட விரோதம் இல்ல என்று கேவலமான நிலையில் இந்த மானங்கெட்ட செயலை வளர்த்தெடுக்கின்ற ஒரு இடத்தில் அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன? மது பெருகும் நாங்க, யுஷ்ரபுல் ஹம்ர், சாராயம் குடிக்கிறது இருக்கிறதே அது ஜாஸ்தியா போகும் நாங்க. என்னடா இது, ரசூலுல்லாஹ் காலத்துல எவனும் குடிக்கவே இல்லையா? குடிக்கல. ஒரு காலத்தில் பீப்பாய் ட்ரம்மா வச்சு குடித்தார்கள்.
பேரிச்சம்பழங்களை பல நாள் சாராக்கி ஊற வைத்து குடித்தார்கள். திராட்சை ரசங்களை ஊற வைத்து புளிக்க வைத்து குடித்தார்கள். அதுபோன்று கோதுமை கஞ்சிகளை ஊற வைத்து புளிக்க வைத்து குடித்தார்கள். அப்படியே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த ரசாயனம் மாற்றிய பிறகு குடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனைத்தையும் தடை செய்தார்கள். எந்த அளவிற்கு தடை? குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பெயர் மது. நீ என்ன பேர்ல சொன்னாலும் சரி, பேரிச்சம்பழம் சொன்னாலும் சரி, அது மதுதான். போதை ஏற்படுத்தினால், போதை ஏற்படுத்துகிற நிலையில் மாற்றப்பட்டு விட்டால் அது மதுதான். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை ஏற்படுத்துகிற பொருள் எதுவா இருந்தாலும் அது ஹராம் என்றார்கள். மார்க்க தடை. அடுத்தது என்ன? இந்த தடை விதித்த பிறகு அனைத்து இடங்களிலும் கொட்டினார்கள். ஆறுகளாக ஓடுகிற அளவுக்கு கொட்டினார்கள். பீப்பாய்களாக கொட்டி எறியப்பட்ட மது ஒழிக்கப்பட்டது. அரசாங்கத்தை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். மதுவை ஒழித்து பூரண மது விலக்கோடு. பிறகு என்ன நிலை? அத்தனை பேரும் தெளிவா சிந்திக்க ஆரம்பிப்பான். குடிச்சது பிறகு நாட்டை பத்தி எவனை சிந்திக்க மாட்டான். எவனை சிந்திக்க கூடாதுங்கிறது தானே நோக்கம். இன்னைக்கு அதான 50 பேரும் குடிமகனா இருக்கிறான் இல்லையோ, குடிகார மகனா இருக்கிறான். அன்றைக்கு என்ன? அத்தனை குடிமகன். இந்த நாட்டினுடைய நிலை என்ன? ஒவ்வொரு குடியையும் காப்பாற்றுற மகனா இருந்தான். அப்ப அன்றைய தினத்துல மதுவிற்கு எதிராக ஒரு சமுதாயம். சஹாபிய பெண்கள் சொல்வார்கள், எங்களில் ஒருவர் யாராவது ஒருவேளை மதுவை குடித்திருப்பார்கள், ஆனால் செருப்புகளால் அடிப்போம். நாங்க வீட்டுக்கு வர்றான செருப்புலையும் தொடப்பத்திலையும் அடிக்கிற அடியில நாளைக்கு குடியின் பக்கம் போகவே மாட்டான். இன்னைக்கு அப்படியா? அப்பனும் குடிகார, மகனும் குடிகார. இதுல பெருமை என்ன? அவரு மொடா குடிகாரம் இல்ல, எப்போதாவது குடிப்பாரு. என்ன சொல்றீங்க? எப்போதாவது? எப்போதாவதுன்னா எப்ப? அந்த பொண்ணுங்கள்ட்ட கொஞ்சம் சவகாசம் இருக்கும் போது குடிப்பாரு. என்னங்க சொல்றீங்க? அதுவும் எப்போதாவது. எப்பவும் செய்வான். அரசாங்கமே ஊத்தி கொடுக்குது. ஒண்ணு காட்டி கொடுப்பான், இல்லாட்டி ஊத்தி கொடுப்பான். இது அரசாங்கம். பூரண மது விலக்கை கொண்டு அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு மது இல்லாமல் இது ஆட்சியே கிடையாதுதான். நெடுஞ்சாலை ஓரங்கள்ல எல்லாம் மதுக்கடைகள் இருந்தா அதுல குடிச்சு போட்டு லாரியில போடுறவன் விபத்துல ஆளாயிடுறான். எனவே நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடையெல்லாம் அகற்றணும்னா சரி, அகற்றிட்டோம் அரசாங்கம். எப்படி அகற்றும்? இப்படி இருந்த வாசலை இப்படி திருப்பி வச்சிருக்காங்க, அகற்றியாச்சு. சீர்திருத்தம். பாத்தீங்களா நிலைமை? இப்படி இருந்துச்சா, இப்படி திருப்பி இருக்காங்க. அவ்வளவுதான். செவுத்து அடைச்சிட்டு பின்னாடி கதவை திறந்துட்டாங்க. சரி, இதை அடைச்சே வை. இப்ப சட்டை என்ன? ஒவ்வொருவரும் தனக்கு வீட்டுல 2-3 பாட்டில் வாங்கி மதுவை சேமிக்கலாம், சாராயத்தை சேமிக்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சாராயத்தை சேமிக்கலாம், வீட்டுல போய் 2 பாட்டில் 3 பாட்டில் வாங்கி வச்சுக்கேன்ட்டான். முடிஞ்சிருச்சு. ஏன்? இதுல வரி கிடையாது. நீ சம்பாரிச்சு வச்சிருந்தா அதுக்கு வரி இருக்கு, வருமான வரி இருக்கு. கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வியாசி சம்பாதிக்கிறிய ஒவ்வொன்றுக்கும் வரி இருக்கு. நீ வீட்டை விட்டு வெளியே வந்து அத்தனைக்கு வரி. ரோட்டு வரி இருக்குது, சுங்க வரி இருக்கு, அத்தனை வரி இருக்கு. ஜாமான் பாட்டில் வாங்கி வீட்டுல வச்சா வரியே கிடையாது. வச்சுட்டானா இல்லையா? இந்த அளவிற்கு குடிகார சமூகத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவிற்குன்னு கேட்டா, எல்லா ஊர்களிலுமே இன்றைக்கு ஒருவன் விலை பேசப்படுகிறான். அவனுடைய வாக்கு, அவனுடைய ஓட்டு விலை பேசப்படுகிறது. எவ்வளவு? ஒரு கோட்டு, ஒரு பிரியாணி, 500 ரூபாய் பணம். முடிஞ்சு போச்சு. அவனுடைய நம்பிக்கை, நாணயம், 5 வருஷத்து ஆட்சி நிலை, எதை பத்தியே சிந்திக்க மாட்டான். முடிஞ்சு போச்சு அவனுக்கு எல்லாமே. அந்த நிலையில நாட்டை நாசமாக்கி விட்டார். அப்ப இந்த அளவுக்கு குடிகாரர்களை கொண்ட ஒரு நாடு, நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எவனுமே சிந்திக்கிறது இல்ல. மூளை அடகு வச்சுட்டான். விதிவிலக்கு ஒருத்தனை சொல்ல முடியுமா? ஜட்ஜு அவர் தீர்ப்பு வழங்குற இடத்துல தான் மப்பள இருக்க மாட்டாரு, வீட்டுல இருப்பாரு. மேலிடத்துல இருந்து கீழிடம் வரை குடிகாரர்கள். நாடு எப்ப விளங்கும்? ஒண்ணும் உருப்படாது. இந்த மது இன்றைக்கு உலகத்தில் பெருகும் என்றார்கள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதுவாக இருந்தது பேரித்தம்பழம். அது புளித்து வைக்கப்பட்டு மது ஆக்கப்பட்டுச்சு. அந்த சாறு, கோதுமை அந்த சாறு, அந்த கஞ்சி புளிச்சு மதுவாக்கப்பட்டுச்சு. திராட்சை 3 வெரைட்டி தான். நம்ம நாட்டிலேயே கடந்த காலத்துல என்ன சொல்லுவான்? கல்லும் சாராயம் பாயும். இப்ப மதுவுக்கு 1000 வகை இருக்கு. என்னென்னமோ பேர் சொல்றான், நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏகப்பட்ட பேர். ஒவ்வொரு வயசுல உள்ள ஒன்னொன்னா குடிக்கிறான். ஈருங்கிறான், மோருங்கிறான், என்னென்னமோ வருது. பட்டியலா அடுக்கிறான். எத்தனை பேர் சொல்லணும்? உள்நாட்டு சரக்கு, வெளிநாட்டு சரக்குன்னு அடிக்கிறான்.
குடிகாரங்களை கேட்கிறாங்க, இந்த மாநிலத்துல குடியை தடுத்து என்ன பண்ணுவீங்க? பாண்டிச்சேரியில போய் கொடுத்துட்டு வருவோங்கிறான். ஒரு சட்ட விரோதம், ஒரு பாவம், உன்னுடைய ஆண்மை அழிக்கிறது, உன்னுடைய ஈரக்குலையை வேகடித்து நோகடிக்கிறது, உன் குடும்பத்தையே சாகடிக்கிறது. குடிகாரனாக ஒரு வீட்டில் நுழைகிறான் ஒரு இளைஞன், ஒரு குடிகாரன் பேசுகிறான், அரைகுறையாக எரிந்து போனவன் பேசுகிறான், இன்றைக்கு நான் உங்களிடத்தில் அரைகுறையாக வந்து நின்றிருக்கிறேன், பாதி எலும்பு கூட்டு எரிந்து போன மனிதனாக மீதி சதை துண்டோடு வந்து நிற்கிறேன். நான் யார்? ஒரு காலத்தில் குடிகாரன். என்னுடைய மனைவி என்னை திட்டிக்கொண்டே இருந்தால், சம்பாதிக்கவில்லை, வேலைக்கு போகவில்லை, சொல்லிக்கொண்டே இருந்தால். தமிழ்நாட்டில் நடந்த கொடுமை. நான் குடிகாரனாக இருந்தேன். குடி போதையிலே வீட்டுக்கு சென்று என் மனைவியை ஓங்கி அடித்தேன். அவள் மயங்கி விழுந்தாளா, என்ன ஆனாலும் என்று தெரியாது. என் மகள் அருகே இருந்து அழுது கொண்டிருந்தால் என்ன நடந்தது என்று தெரியாது. ஒரு 3-4 மணி நேரம் கழித்து பிறகு நான் பார்த்தேன், நான் மருத்துவமனையில் கிடந்தேன். நிலைமை என்ன? என்னுடைய வீட்டில் நான் எடுத்து எறிந்தது அடுப்பினுடைய கொல்லி. அடுப்பில இருந்த கொல்லி எடுத்து எறிந்தேன். வீடு எரிந்து விட்டது. என் மனைவி செத்து கரிந்து விட்டாள், என் மகளும் கரிந்து விட்டாள். நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது மருத்துவமனையில் இருந்தேன். ஒரு குடி என் குடியை அழித்து விட்டது. எனவே தயவு செய்து இந்த நாட்டில் உள்ள யாரும் அழிந்து விடாமல் இருப்பதற்கு மதுவிலக்கை ஏற்படுத்துங்கன்னு கேட்டானே, அவனை உள்ள வச்சாங்க. போராட்ட மண்டவனை உள்ள வச்சாங்க. சாராய கடையை நடத்துபவர்களுக்கு பாதுகாப்பு, சாராய கடையை நடத்தக்கூடாது என்பவர்களுக்கு குண்டாஸ். நம்ம நாடு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? எதை சொன்னார்கள்? இந்த சமுதாயத்தில் மது பெருகும் சொன்னார்கள். 1400 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. இந்த யுகம் முடிவு நாள் உண்மை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இறுதி நாள் எப்போது வரும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி நாளுக்கான முன்னறிவிப்பை இறைவன் சொன்னான். இறுதி நாள் வர வேண்டும் என்றால், வரப்போகுது என்றால் அதற்கு முன்னால் சில அறிகுறிகளை சொல்லிக் கொடுத்தான். இறுதி நாள் எத்தனாம் தேதி எந்த நேரத்தில் வரப்போகிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஏன்? அல்லாஹ் தெள்ள தெளிவாக திருமறையிலே சொல்லிவிட்டான். இறுதி நாள் இருக்கிறதே, அது வரத்தான் போகிறது. அக்காது உஃபீஹா, நான் தான் மறைத்து வைத்திருக்கின்றேன். ஏன்? ஒவ்வொருத்தனும் அவன் நல்லது செய்தானா கெட்டது செய்தானா, நல்லதற்கு சொர்க்கமும் கெட்டதற்கு நரகமும் என்று சம்பாதிக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நான் சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறேன், சொல்ல மாட்டேன். அல்லாஹ் மூடி வைத்து விட்டான். ஆனால் அல்லாஹ்வே நபிகள் நாயகத்தை பற்றி கேட்கிறான். எஸ் அலூனக அனிசாத்தி ஐயான முர்சாக, நபியே அந்த இறுதி நாள் எப்பொழுது வரும் என்று அந்த நாளை பற்றி கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, உனக்கு எந்த நாள் தெரியுமா? நபியே உங்களுக்கு அந்த நாளை பத்தி தெரியுமா? தெரியாது. இன்னமா அன்த முன்திர் மை யக்ஷாஹா, அந்த இறுதி நாளை பற்றி எச்சரிக்கிறது தான் உங்களுடைய கடமை. அதைத்தான் நீங்கள் செய்வீர்கள். ஆனால் அது எப்போது வரும் என்று உங்களுக்கு சொல்ல முடியாது. அறுவதற்கு முன்னால் உள்ள சில அறிகுறிகளை நான் சொல்கிறேன். இது நடந்தால் அது நடக்கும். அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். என்ன அறிகுறி? ஒரு நபித்தோழர் கேட்கிறார், இறுதி நாள் எப்பதான் வரும் கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது வரும் என்று சொல்லாவிட்டாலும், அது அவர்களுக்கு சொல்லி தரப்படாவிட்டாலும் அதற்கான அறிகுறிகள் தெரியும். அதை சொன்னார்கள். எப்போது வரும் தெரியுமா? இதா லுஇயத்துல் அமானத்து ஃபன்தலிரிஸாஹா, அமானிதம் பாழாகி போகிவிட்டால் யுக முடிவு நாள் வரும் என்று நினைத்துக்கொள் அப்படின்னாங்க. உடனே அவர் திருப்பி கேட்டார், அமானிதம் பாழாகி விடுமா? அமானிதம் எப்படி பாழாகி போகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா உசிதல் அம்ரு லிகைரி அஹ்லிஹி, ஒரு பொறுப்பு, ஒரு பதவி தகுதியற்றவரிடம் கொடுக்கப்பட்டால் அமானிதம் பாழாகிவிட்டது என்று பொருள். அந்த அமானிதம் பாழாகிவிட்டால் அழிவு நாள் வரப்போகுது என்று பொருள். எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியாளர், தகுதி மிக்க ஆட்சியாளர் இருந்தார். நபிகளார் பல தேசத்திற்கு ஆளுநர்களை அனுப்பி வைத்தார்கள், தகுதி மிக்கவர்களை அனுப்பினார்கள். அந்த தூதர் காலத்தில் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். என்ன, ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் தகுதியற்ற தரங்கெட்டவனா இருக்க போறான், என்ன ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்களே, இது நடக்கும், உலகத்தில் நடக்கத்தான் போகிறது. நாங்க ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறதா இல்லையா? நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு யார் ஆட்சியாளர்கள்?
இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்னத்தை ஆட்சி செய்கிறார்கள்? மத்தியிலே ஆளுபவர்கள். ஆட்சியாளர் என்றால் அவனுடைய அடிப்படை கடமை இந்த நாட்டில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனின் உயிர், உடைமை, மானம், அதற்கு உத்தரவாதம் ஏற்றுக்கொண்டவன் தான் ஆட்சியாளர். இதான் ஆட்சியாளருடைய அடிப்படை உரிமை, அவனுடைய கடமை, தகுதி. இதுதான். என்ன தகுதி? இந்த நாட்டில் வாழ்கிற எந்த மனிதனுடைய உயிரும், உடைமையும், மான மரியாதையும் மதத்தால், மொழியால், இனத்தால், நிறத்தால், எனது சட்டத்தால் பறிக்கப்பட்டு விடக்கூடாது. அநியாயமாக, அக்கிரமமாக. இதுதான், இதை காப்பதுதான் அரசாங்கத்தின் அடிப்படை தகுதி. இருக்கா? நாடாளுமன்றம் என்று நாட்டு மக்களுக்காக வேண்டி, இந்த மக்களுக்காக வேண்டி பாராளுமன்றத்தை நடத்த சொன்னால் மாடாளுமன்றம் நடத்துறோம். எதுக்கு? ஆதார் அட்டை. மாட்டுக்கு. இவனை கொண்டு எங்க வைக்கிறது? இவன் எல்லாம் தகுதியானவங்களா? மாட்டுக்கு ஆதார் அட்டை தேவையா? மனுஷனுடைய மூஞ்சியே பல கோணத்துல வருது. அடையாள அட்டை, ரேஷன் அட்டை. இப்ப ரேஷன் கார்டை தூக்கிடுவாங்க, இப்ப ஸ்மார்ட் கார்டு கொடுத்து நம்மளை நடுத்தர நிக்க வைக்க போறாங்க. அது தனி. டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வருது. இப்ப புதுசா இப்ப மாட்டை கூட்டிட்டு வந்து எந்த ஆபீஸ்ல நிக்க வச்சு போட்டோ எடுத்துருக்கான்னு தெரியல நமக்கு. இப்ப வருஷம் நிக்க வச்சு மாண்டு கத்திக்கு நிக்க உள்ள அதை நிப்பாட்டி அந்த லேப்டாப்ல அந்த கேமராக்கு முன்னாடி ஜூம் பண்ணி நிப்பாட்டி கரெக்டா சொல்லு. பேர் என்ன? கொம்பன். வயசு என்ன? 4. எங்க இருந்துச்சு? குட்டிச்சவரு. அம்மா பேரு செண்பகம். ஓடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். இந்த அட்டையை கொண்டு வந்து கழுத்துல மாட்டினா நாளைக்கு அந்த அட்டையை சாப்பிட்டு வந்து நிக்கும். தெரியாது. இந்த லட்சணத்துல மாட்டுக்கு ஆதார் அட்டை பல கோடி ரூபாய் ஒதுக்குறான். நம்ம வரி காசை எடுத்து மாட்டுக்கு ஆதார் அட்டை. மாடுன்னு இந்த மாடுகள் நாசமா போறாங்களே. யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, அது உண்மையா இருக்குமான்னு நமக்கு டவுட்டா இருக்கு. இப்ப என்னண்டா, சைனாக்காரன் உள்ள வந்துகிட்டே இருக்கான். இவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவன் உள்ள வரும்போது இவன் வெளியே போயிடுவான். நம்ம நாட்டுலதான் வித்தியாசமா நடக்கும். சைனாக்காரன் உள்ள வந்துகிட்டே இருக்கானேடா, என்னடா பண்ண போறீங்க? அவன் தெளிவா இருக்கான். அவன் என்ன முடிவு எடுத்தான் தெரியுங்களா? இவங்களை என்ன அடிச்சாலும் திருப்பி அடிக்காம இருக்கிறதுக்கு சரியான ஒரு வழி, நம்ம போர்க்களத்துல மனுஷனை அனுப்பவே வேணாம். ஒரு 2 லட்சம் மாட்டை போய் நம்ம இந்திய எல்லையில நிப்பாட்டிவிட்டு இப்பொழுது யுத்தம் ஆரம்பம்னு சொன்னோம்டா, இந்த மாடே போய் காலி பண்ணி விட்டு வந்துடும். அவன் என்ன பண்ணுவான்? ஆக்சோடிஜன் ஊசி இருக்குது, எதுவும் அதெல்லாம் கொடூரமா வேலை பார்க்கும். அந்த ஊசியை போட்டா அதிவிரைவா வேலை பார்க்கும். அந்த ஊசியை போட்டு விட்டு மாட்டை அனுப்ப போறான். மாட்டிலே இவங்க சாக போறாங்க பாருங்க. ஏன்னா மாடுன்னா கை வைக்க கூடாது இவங்களுக்கு. அதாவது சைனாக்கார ராணுவ வீரனா வந்தாண்டா அடிப்பாங்களாம், இல்ல அல்லது அடி வாங்கிக்க வாங்கலாம். ஆனா மாடுன்னு வந்து நின்றுச்சு, சைனா மாடு நம்ம மாதா விட்டுருங்கடான்றாங்க. அதை வச்சே இந்தியாவை அழிச்சாலும் அழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மாட்டு மிருகநேயம் பேசிவிட்டு மனிதர்களை அழிப்பவர்களாக இருக்கிறத பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல தன்னுடைய மனைவி இறந்திருக்கிறாள். அந்த மனைவியை தூக்கி ஆம்புலன்ஸ் ஏத்த, ஆம்புலன்ஸ் வரல. கேட்டா சாக போற கடைசியில குத்துயிரும் கொலையுருமா இருப்பான்ல, அவன் கையில ஆதார் அட்டை இருந்தாதான் ஆம்புலன்ஸ்ல ஏத்துவாங்களாம். ஐயா, ஆம்புலன்ஸ்னாலே உயிரை காப்பாத்துறதுக்கு, சாவடிக்கிறதுக்கு இல்ல. ஆதார் அட்டை இருக்கா அப்படிமா? ஆதாரமே இல்லாம இருப்பான் இவனுக்கு. 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துனாதான் உயிர் இருக்கும். ஆதார் அட்டை இருக்கா? இல்ல, சாவுடான்னு போயிருவாங்க. ஆனா மாட்டுக்கு ஆம்புலன்ஸ். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பாத்தீங்களா? இவன் வரி போடுறாங்க, எல்லாத்துலயும் வரி. நம்ம உடலை சொரிஞ்சு புண்ணாக்கி சாவடிக்காம விட மாட்டாங்க இவங்க. எல்லாத்துலயும் வருமானத்துல வரி, திங்கிற சோத்துல வரி, வாங்கல அரிசியில வரி, உப்புல வரி, பருப்புல வரி, எண்ணெயில வரி, எல்லாத்துலயும் வரி. சமையல் எண்ணெயா அத்தனையிலும் வரி. இந்த நாட்டை விட்டே ஓடுறன்னு காரோ பைக்கோ எடுத்து வெளியே போனீங்க, ரோட்டு வரி கட்டணும். காரை தூக்கிட்டு போனாண்டா சுங்க வரி கட்டணும். அங்கங்க நின்று கட்டணும். விடமாட்டான். மாநிலத்தை தாண்டிங்க, அதுக்கு ஒரு எல்லை வரி இருக்கு, கட்டணும். எல்லா இடத்துலயும் வரி கட்டி உங்களை ஒரு வழி பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டினதுக்கு பிறகு மாநிலத்திலிருந்து பாதியை புடுங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வரியை வச்சுட்டாங்க. கூட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் போட்டாச்சு. சரக்கு மற்றும் சேவை வரி. எல்லாத்துலயும் வரியை வசூல் பண்றான். எல்லா வரியை வச்சு என்னடா பண்ண போறீங்க? இவன் உண்மையிலேயே தகுதியான ஆட்சியாளராக இருப்பார்களே ஆனால் அனைத்து வரி காசையும் வாங்கி இந்த நாட்டில் உள்ள எல்லா நோயாளிகளுக்கும் இலவச மருத்துவம், மக்கள் வரி கொடுக்க சந்தோஷமா கொடுத்துட்டு போயிடுவான். வயிறு எரிஞ்சு கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான், மனசார கொடுப்பான். வயிறு எரிஞ்சல்ல.
இந்த காசை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த நாட்டில் வாழுகிற மக்கள் அத்தனை பேருக்கும் இலவச கல்வி. ஆனால் இந்த நாட்டுல படிக்கிறவனுக்கு கடன் கொடுக்கறான், கடனை புடுங்கிறதுக்கு சாவடிக்கிறான். மருத்துவமனை சுத்த வேஸ்டா இருக்குது, எல்லா இடத்துலயும் பக்கத்துல தனியார் மருத்துவமனை வச்சிருக்கிறான். அந்த காலம் இருந்துச்சுங்க. எப்படி இருந்துச்சுன்னா, அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை நடத்துச்சு, தனியார் சாராயத்தை நடத்திட்டு இருந்துச்சு. இந்த காலம் வந்துருச்சு, அரசாங்கமே சாராய கடை நடத்துது, தனியார் எல்லாம் இவ பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தலைகீழா, எல்லாம் காசு, தண்ணிக்கு காசு. இப்ப எல்லாம் மாறி போச்சா? இப்ப என்னடான்னு கேட்டா, அந்த காசை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த காசை வச்சு கோட்சேக்கு 3000 கோடியில ஒரு சிலை அமைக்க போறோம், சிவாஜிக்கு ஒரு 4000 கோடியில ஒரு சிலை அமைக்க போறோம். இந்திய நாட்டை தூய்மைப்படுத்த போறதுக்கு என்ன பண்றோம்? இந்த கங்கை ஆத்துல போய் கொட்ட போறோம் 4000 கோடி ஒதுக்கி. அதுல செத்த பணத்தை போடுறது நிப்பாட்டினாலே சரியா போயிடும். ஆனா இந்திய நாட்டுல மிகவும் கேவலப்பட்ட இடமாக மாறி இருப்பது கங்கை நதி. கலங்கப்பட்டிருக்கிற நதியை தூய்மை இந்தியாங்கிற பேரை சொல்லி அதுல ஒதுக்கிட்டான், யோகாங்கிற பேர்ல சொல்லி அதுல பல ஆயிரம் கோடி, சமஸ்கிருத மொழி திணிப்பு அதுல பல ஆயிரம் கோடி. இந்த அளவிற்கு தகுதியற்ற வக்கற்ற ஆட்சியாளர்கள் இருக்கானா இல்லையா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், தகுதியற்ற பொறுப்பாளர்கள் பதவிக்கு வருவார்கள், ஆனால் உலகம் அழிவது நிச்சயம், தெரிந்து கொள். உலகம் அழிவதற்கு நெருங்கி இருக்கிறது என்பதற்கு வேற சான்று வேணா, இது ஒரு சான்று இருக்கா இல்லையா? அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே சவுதி அரேபியா பாலைவனம் தான். சொன்னார்கள், இந்த பாலைவனம் மிகப்பெரிய சோலைவனமாக, தோட்டங்களாக மிகப்பெரிய அளவிலே உருமாறும், அதை பார்ப்பீர்கள் என்றார்கள். அப்படி நடந்தால் உலகம் அழிவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கிற பொழுது அது மிகப்பெரிய பாலைவனம் தான், பெரிய பெரிய ஆடம்பர கட்டடங்கள் இருக்காது. இன்றைக்கு சவுதி அரேபியாவுல பாலைவனம் என்று சில இடத்தை ஒதுக்கிவிட்டு மற்ற அனைத்தும் சோலைவனம் ஆயிருச்சு. எந்த அளவுக்கு சோலைவனம் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம ஊர்ல தக்காளி 80 ரூபா ஒரு கிலோன்னு வைங்க, இன்னைக்கு சவுதியில ஒரு கிலோ தக்காளி 8 ரூபாய். சோலைவனமா இல்லையா? அப்ப எல்லாமே இன்றைக்கு விளைச்சல் கிடைக்கக்கூடிய வகையில் அங்கே மாறிவிட்டது. சவுதி அரேபியா எந்த இடத்தில் பார்த்தாலும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் பெருசா ஜாம் ஜாம்னு போய் இங்கேயாடா வெயில் அடிக்குதுன்னு கேட்கிற அளவிற்கு குளிர்ந்த பிரதேசம் மாறிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பை பார்க்கிறோம். அடுத்து சொன்னார்கள், எத்த காரபு ஜமான், உலகம் அழிவதற்கான மிக நெருக்கமான அடையாளம் இன்னொன்னு இருக்கிறது, என்ன தெரியுமா? காலம் சுருங்கும் என்றார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அன்றைய காலத்துல ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும், ஒரு வேலையை செய்ய வேண்டும், 10 நாள் பிடிக்கும். ஒரு வீடு கட்டணும், எத்தனை வருஷம் எடுத்திருக்கிறோம் நம்ம எல்லாம் வீடு கட்டுறதுக்கு? 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நம்ம கட்டுற வீட்டுக்கு. அந்த காலத்துல கூரைய மெஞ்சி டக்குன்னு கட்டிடுவாங்க, அது வேற. ஒரு வீடை ப்ராப்பரா கட்டணும்னு நினைக்கிறவன் 2 வருஷம் எடுக்கிறானா இல்லையா? இன்னைக்கு அப்படியா? பெரிய அபார்ட்மெண்ட்டை 2 மாசத்துல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எத்தனை மாசத்துல முடிக்கணும்? எத்தனை டைம்? சுருங்குச்சா இல்லையா? அத்தனையும் இலகுவா கிடைச்சிருச்சு. அந்த காலத்துல இருக்கும் ஒரு தகவலை நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாரு சொல்லணும், இங்கிருந்து ஒரு கடிதம் அனுப்புவீங்க, போய் சேர்றதுக்கு 1 மாசம், அதுக்கப்புறம் அங்கிருந்து பதில் கடிதம் வரும், அதுக்கு 1 மாசம் ஆகி போயிடும் தானே? இன்றைக்கு அதா ஒரு நொடி மெசேஜ் டக்குன்னு போய் டக்குன்னு ரிப்ளை வருதா இல்லையா? அந்த ரிப்ளை போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியும் நமக்கு, அவ்வளவு சுருங்கி இருக்கு. இப்ப நம்ம கடிதம் கொடுத்தது போய் சேர்ந்துச்சான்னு கேட்கறக்கே 10 நாள் ஆகும். அப்ப கடிதம் கொடுத்துட்டனே போய் சேர்த்தியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறக்கே 4 நாள் ஆகும். ஆமா கொண்டு போய் கொடுத்தேன், அது அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்தானா? இப்படி இருக்கும். இப்ப அப்படியா? ஒரு மெசேஜ், ஒரு டிக் அடிச்சா நான் தான் அனுப்பியிருக்கேன், அவனுக்கு போய் சேரல, அவன் இனி பார்க்கல. 2 டிக் அடிச்சா அவன் வேற ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இத பார்க்கல. நீல கலர் அடிச்சா பார்த்துட்டான், பார்த்தானோ திறந்தானோ அது மட்டும்தான் அல்லாஹ்க்கு தெரியும். புரியுதா? அது வரைக்கும் எல்லாம் டவுன்லோடு பண்ணானா இல்லையா மட்டும் தெரியாது போல. கூடிய விரைவில் அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. படித்தார்கள் வரை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. வாசித்து கொண்டு இருக்கிறார்கள் வரை டைப் அடிக்கிறது கண்டுபிடிக்கிறான்ல, அதுக்கு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சுல. நீங்க என்னமோ எழுதுவிய, திடீர்னு அழிக்கிறிய, அவன் பார்ப்பான் எழுதுறானா அழிக்கிறானா, சொல்ல வரானா இல்லையா, எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்குதா இல்லையா. அவ்வளவு நெருக்கம். உலகம் சுருங்கி போயிருச்சா இல்லையா? இன்றைக்கு ஒரு செய்தியை இன்னைக்கு இங்க சொல்றோம், இங்க மட்டுமா? உலகத்துக்கே போய்கிட்டு இருக்குதே.
ஒரே நேரத்தில் ஒரே தகவலை இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்குதே, லைவ்ல ஓடுதே. உலகம் சுருங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்துல அவர்கள் நினைத்து பார்த்தார்களா, என்னடா உலகம் சுருங்குங்கிறாங்க, எப்படி சுருங்குது? இன்னைக்கு சுருங்கிட்டு இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? இந்த முன்னறிவிப்பை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தூதர் சொல்லி இருப்பார் என்றால், ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற எழுத படிக்க தெரியாத ஒரு தூதருக்கு சொல்லி கொடுத்தவன் யார்? அந்த படைத்த இறைவன் இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த இறைவன் தான் இந்த உலக அழிவையும் அதற்கு பிறகு எழுப்பப்படும் நாளையும் சொல்லி இருக்கிறான். அதை நம்புங்கள். அதற்காகத்தான் இந்த முன்னறிவிப்புகள். அதற்கடுத்து ஒரு செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை குறிப்பிட்டார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கடைகள் அனைத்தும் நெருக்கமான இடங்களில் வந்து சேர்ந்து விடும். கடைகள் நெருக்கமாகிவிடும். 10 வருஷம், 1400 வருஷம் விடுங்க, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈஸ்வரி நகர்ல நம்ம ஏதாவது ஒரு தேவை என்ன செய்வோங்க, இங்கிருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி ஏதாவது கடை திறந்திருக்கா, அந்த கடை திறந்திருக்கா, இந்த கடை திறந்திருக்கா, தஞ்சாவூருக்கு போலாமா பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கடைகள் மிக நெருக்கமாக பூந்து விடும். இருக்கா இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டை ரெடி பண்ணானே வெளிநாடுகள்ல, அவன் பெருசா கடை கட்டினான். அப்புறம் பார்த்தான், பெருசா கடை கட்டி கடைக்கு எல்லாரும் தேடி வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்து ஜாமான் வாங்கிட்டு போறதை விட, ஏன் அவன் தெருவுல நம்ம கடையை வச்சு இங்க இருக்கிற ஜாமானை போய் சேர்க்கக்கூடாது? இப்ப எல்லா இடத்துலயும் குட்டி குட்டி கடைகள் வந்துருச்சு. சூப்பர் மார்க்கெட், மெகா மார்ட், அந்த மார்ட், இந்த மார்ட், தெருக்கு தெரு கடை. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் இங்க இருக்குமா. 24 hours மருந்தா இருக்கு. தெரு சந்துல 2 கடை, வீடு மாதிரி இருக்கும்போது அங்க ஒரு கடை, இங்க பார்த்தா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை, திரும்புற தடுக்கி விடுகிற இடமெல்லாம் கடை வந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடையே கிடையாதுங்கிற அளவுல இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு ஏரியா பேர் வச்சிருப்பாங்க. அந்த சந்தைக்கு போகணும், ஒரு ஊர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரணும் முக்கியமான சந்தைக்கு வர்றதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருந்த நிலையில, என்னடா எங்க பார்த்தாலும் கடை அதிகமாகுங்கிறாங்க, அப்படி ஆகுமா? ஆயிருக்கா இல்லையா? இன்னைக்கு எங்கு திரும்பினாலும் எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெறலாம். நாம போய் ஒரு காலத்துல சில நேரத்துல இது சென்னையில வாங்கினது, இது திருச்சியில வாங்கினதுமா, இன்னைக்கு எல்லாம் எங்க அங்க வாங்கணுமோ அதை விட 5 ரூபாய் கம்மியா இங்கேயே பக்கத்துல வாங்கிடலாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த முன்னறிவிப்பை சொல்கிறான். அடுத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் வருகிற பொழுது யுக்ஸுருல் ஹரஜ், கொலை பெருகிவிடும். சாதாரண கொலை இல்ல, படுபயங்கரமாக சர்வ சாதாரணமாக மக்கள் அவருடைய உயிருக்கு மதிப்பில்லாமல் செத்து மடிவார்கள். இப்படி ஒரு காலம் வரும். லா எதிரியல் காத்திரு ஃபீம கத்தல, கொலை செஞ்சவன் ஏண்டா கொன்னோம்னு அவனுக்கும் தெரியாது. ஒமா எதிரியல் மக்தூலு ஃபீம குத்தில, ஏன் செத்தோம்னு இவனுக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி இல்ல, ஒரு உயிருக்கு அவ்வளவு மதிப்பு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காயத்திற்கு காயம். நெருங்குவானா? மனித உரிமை மீது அவ்வளவு பயம். ஓங்கி அரைஞ்சிட்டாரு ஒரு நபித்தோழர் யூதரை. அந்த யூதர் ரசூலுல்லாஹ் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்க ஆள் எங்களை அரைஞ்சிட்டாரு. விசாரணைக்கு வந்துருச்சு பிரச்சனை. ஒரு அறையை ஜனாதிபதி கொண்டு வச்சாங்க. இங்க ஒரு அறையில 4 பேரை கொலை பண்ணி இருப்பான். அத நீதிமன்றத்திலே பல வருஷம் எழுத்துக்கிட்டு இருப்பான். இது நம்ம நாட்டின் லட்சணம். கொலை சர்வசாதாரணம் ஆயிருச்சா இல்லையா? பேச்சு வழக்குல பேசுறான், ரொம்ப பேசின போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்பா. ஏன் உள்ளே வைக்க போறான், 1 வருஷம் வைப்பான், வேற என்னடா அவ்வளவுதானே, இப்படி போறான். கொலை சர்வசாதாரணமா ஆகுறதா இல்லையா? எந்த உயிருக்கும் ஏதாவது மதிப்பளிக்கிறானா? சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு மருத்துவமனையில கிட்டத்தட்ட 60, 70, 80 குழந்தைகள் மூச்சு திணறலால், ஆக்சிஜன் பற்றாக்குறையால் செத்து மடியுது. விபத்தா? எதிர்பாராத விபத்தா? தீப்பத்தி எரிஞ்சுதா? இல்ல. ஏன் செத்து மடிந்தது? என்ன காரணம்? அன்னைக்கு இந்த கஃபீல் கான் என்பவன் மட்டும் வேலைக்கு போயிருக்காரு, டியூட்டியில இருக்கிறாரு. சில குழந்தைகளை காப்பாத்தி விட வேண்டும், இனியும் சாக விட்டுறக்கூடாது என்று தன்னுடைய சொந்த செலவுல இருக்கிற ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுத்து உயிர் காப்பாத்தினாரு. ஆனால் அன்றைய தினத்தில் திட்டமிட்டு 3 பேர் விடுபடுத்திருக்கிறார்கள். அவரிடத்துல கேட்டால் சொல்லுகிறார்கள், ஆக்சிஜன் பற்றாக்குறையில் செத்திருக்கிறது, உண்மை தெரிகிறது.
ஏன்டா ஆக்சிஜன் பற்றாக்குறை, முன்னாடியே ஏன்டா ஆக்சிஜனை வாங்கி வைக்கலன்னு கேட்டா, ஆக்சிஜனை கொடுக்கிற கம்பெனிக்கு நாங்க பல லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டி இருக்குங்கிறான். யார்? அரசாங்கம். ஏண்டா மாட்டுக்கு பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் கொட்டுறீங்களா, உயிருக்கு செய்ய மாட்டீங்களா என்று கேட்கிற பொழுது இதை பற்றி எங்களுக்கு யாருமே சொல்லலைங்கிறான். இந்த துறை சார்ந்த எல்லோரும் லீவ் எடுத்து ஓடி இருக்கிற நேரத்துல இந்த கஃபில் கான் என்பவர் மட்டும் ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி சுகாதாரத்துறைக்கு ஆக்சிஜன் போதுமானதா இல்ல, 10ல இப்படியே போனா செத்து மடிஞ்சிரும், ஆக்சிஜன் வாங்குவதற்கு ஏற்பாடு பண்ணுங்க, வாங்கின ஆக்சிஜனுக்கு கடன் பல லட்சம் இருக்குது கட்டுங்கன்னு கேட்டு கடிதம் கொடுத்தானே, அந்த கடிதம் எந்த குப்பை கூடையில் விழுந்ததுன்னு கேட்டீர்களா? அதில் இல்ல. மனித உயிர்கள் மலிவா இருக்கிறதா இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு ஏன் கொன்றார்கள் தெரியாது. திட்டமிட்ட படுகொலை. பதில் இருக்கிறதா? இல்ல. நம்ம நாட்டுலதான் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு பிரச்சனை வந்துட்டு ஒண்ணு பொசுங்கிரும். இன்னைக்கு ஒருத்தர் எந்திரிச்சு வந்துட்டான், பிடிச்சிட்டாங்க. 15 வருஷம் கழிச்சு அவனுக்கு தீர்ப்பு. அவன் ஒரு கொலைகாரன். குர்மித் ராம் ரஹீம் சிங், எல்லா பேரையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னு எல்லா மதத்தையும் இழுக்க முடியும். அதுக்காக வேண்டி அவன் 1967 பிறந்தவன். 8 வயசுலயே கார் ஓட்டினானா. அது ஒரு அற்புதமா. படுசுட்டியான், சாமியார் ஆக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் இப்படியும் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். கொலைகள் எப்படி பெருகும் என்றார்களோ, அமெரிக்கால பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கையிலையும் துப்பாக்கி, படப்படப்படான்னு பள்ளிக்கூடத்துல போய் டீச்சர் வரைக்கும் சுட்டு வந்துட்டான். ஏன்டா சுட்ட? கோவம் வந்து சுட்ட. எதுக்குடா ஒரு டீச்சரை? அதான் தெரியல, சுட்டுட்டேங்கிறான். அங்கே செத்து மடிந்தவர்களுக்கு ஏன் சுட்டான்னு தெரியாது. ஒரு சண்டை நடக்குது, காரண காரியத்தோட நீ ஏன் அடி வாங்கின, நீ ஏன் அடிச்ச, காரணம் இருக்கும். இப்ப காரணமே இல்லாம உயிர் பலியாகிறதே, இதைத்தான் நபிகள் பெருமகனார் சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொன்னார்கள். பின்னால் ஒரு காலம் வரும், தன்னை இறை தூதர்கள் கடவுளின் அவதாரங்கள் பேசுவார்கள், இறை தூதர் என்று பொய்யர்கள் தோன்றுவார்கள். சில பேர் கடவுளின் அவதாரம் நான் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவதார லட்சணம் தெரியும் போட அப்படின்னு. ஆனால் இந்த குர்மித் ராம் ரஹீமை பிடிச்சாங்களே, இவன் எப்படி பண்ணான் தெரியுமா? இவன் தூதர் மாதிரியே வந்தான். நான் யார்? கடவுளின் தூதர், தி மெசஞ்சர், மெசேஜ் டு அப்படின்னு அடுத்து வந்தான். சினிமா படத்துல நடிச்சான், பிரபலமா காட்டினான். தன்று கடவுளின் தூதர் போன்று, கடவுளின் சீடர் போன்று, கடவுளுடைய அவதாரத்தை போன்று சித்தரிச்சான். அப்படி சித்தரித்து 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னோடு இருக்கிறவங்களை எல்லாம் இந்த விபச்சாரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். 1000 பேருக்கு விபச்சாரிகளோட வாழுங்கடான்னு சொல்லி சேர்ந்துக்குங்கடான்னு சகஜமாக இருக்க வைத்தான். தன்னோடு வந்திருக்கிற இளம் பெண்களை கற்பழித்திருக்கிறான். அந்த பிரச்சனையில் ஒன்று 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கிறான் தீர்ப்பு. நம்ம நாடு அப்படித்தான் இருக்கு. கும்பகோணத்துல தீப்பிடிச்சு பள்ளிக்கூடத்துல செத்து முடிந்த குழந்தைக்கு பல ஆண்டுகள் கழித்து நீதிபதி என்ன சொன்னாரு? அதுல குற்றஞ்சாட்டவர்களுக்கெல்லாம் விடுதலை. நீதிபதி அவன் எரிச்ச தீயை விட இது வேற மாதிரி எரிஞ்சு போச்சு. நம்ம நாட்டினுடைய லட்சணம். மனித உயிர்கள் மலிவாய் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, 2 பெண்களுடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டிருக்கிறது. பல பேருடைய கற்பு இந்த சாமியார்கள் சூறையாடப்படலாம், அது சகஜம். சாமியார்னா ஒன்னும் தெரியாதவருக்கான அவன் சாமியார் இல்ல. நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல எல்லாம் தெரிஞ்சவன் சாமியார். அவன் பேக்ரவுண்ட் என்ன கேட்டக்கூடாதுங்கிறவன் தான் ரிஷி மூலமும் நதி மூலமும் தெரியக்கூடாது. இந்த சாமியார் எங்கிருந்து வந்தாரு அதை கேட்காது. இப்ப எப்படி இருக்காரு இதை மட்டும் பாரு. எங்கிருந்து வந்தாருன்னு கேட்டா டேமேஜ் ஆகி போயிடும். நபிகள் நாயகம் தன்னுடைய தூதுத்துவத்தை சொன்னார்கள். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமர் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலுன். மக்களே, நான் ஒரு தூது செய்தியை சொல்கிறேனே, இதுக்கு சந்தேகமா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், நான் பொய் சொல்லுவேனா? நான் பொய் சொல்லியிருக்கேனா? நான் தப்பான ஆளா? நான் டேமேஜ் ஆன ஆளா? என்னை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஏன் இந்த இறை செய்தியை சொல்லி உங்களை ஏமாத்தணும்? அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாமா கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். தன்னுடைய நாணயத்தை அடமானமாக வைத்து மக்களுக்கு இந்த சத்தியத்தை அலைவு பணி செய்தார்கள். அவர் இறை தூதர். இவன் எப்படி வந்தான்? இன்னைக்கு இறை தூதர்கள் சாமியார்கள் என்று வரக்கூடியவனுடைய நிலைமை எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு லேட்டஸ்டா நம்ம மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து கும்மி அடிச்சுட்டு போனார் ஒரு சாமியார் விழாவில். அவன் யாரு? ஜக்கி வாசுதேவ் யாரு? அவன் ஒரு பெரிய கஞ்சா கடத்தல்ல உச்சகட்டமான பேர் வழியவன். அவன் மேல வழக்கு இருக்குது. பொண்டாட்டிய கொலை பண்ணான்னு இப்ப வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப இவனுக்கு 15 வருஷம் கழிச்சு பிடிக்கும், அவனுக்கு ஒரு 40 வருஷம் கழிச்சு பிடிப்பாங்க.
இவன் சாகிற நேரத்துல செத்தப்பற கூட தீர்ப்பு கொடுப்பாங்க, ஜெயலலிதா மாதிரி. எதுவும் நடக்கலாம். அப்ப எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னு கேட்டா, ஜக்கி வாசுதேவ் கஞ்சா கடத்தல ஈடுபட்டு இருக்கிறான், வழக்கு இருக்கு. பல்வேறு வன்முறையில ஈடுபட்டு இருக்கான், வழக்கு இருக்குது. பொண்டாட்டியை கொலை பண்ணி இருக்கிறான், வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. காட்டை அழிச்சிருக்கிறான், தெளிவா தெரியுது. கடவுளை உருவகமா வணங்கவே கூடாதுன்னு சொன்னவன் 120 அடியில கடவுளை உண்டாக்கி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அனைத்தும் தெரியத்தான் செய்கிறது. பாபா ராம்தேவ் கட்சி நடத்துறான், அவன் கட்சியில சேர்றது, அவன் இயக்கம் சேர்றானே, அவன் இயக்கத்துல ஆயுள் கால உறுப்பினர் ஒருத்தன் சேர்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். அவன் என்ன பார்த்தான், இருக்கிற பணத்தை எல்லாம் காப்பாற்ற என்னடா பண்றது, போடுங்கடா பதாஞ்சலின்னு இறக்கிட்டான், மூத்திரலேகியம் எல்லாம் இறக்கிட்டான். இன்னொருத்த வந்தான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்னு, அவன் வருஷத்துக்கு 5000 கோடி சம்பாதிக்கிறான். அவன் காசை எப்படி சேர்க்கிறது, பதாஞ்சலி பாபா மாதிரி இவனு இறங்கிட்டான். அடுத்து எல்லாம் இப்படி இறங்கிட்டாங்க. இந்த ராம்தேவ் இருக்கானே, இவன் யாரு, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாங்க, கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டோரத்துல உட்காந்துட்டு இருந்தான், பிச்சைக்கார பையன் மாதிரி. இப்ப எங்க இருக்கான், சிம்ம சொப்பனமா இருக்கான் பத்தியலா. இந்த மாதிரியான கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றுகிற தூதர்கள் என்று பொய்யர்கள் வருவார்கள். உலகம் அழிவதற்கான அறிகுறி வருதா இல்லையா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டியலில் ஒரு செய்தியை சொன்னார்கள். உயிரற்ற பொருட்கள், செருப்பினுடைய வார் பேசும், அந்த பிராணிகளுடைய தோல் பேசும். அப்படி ஒரு காலம் மனிதனிடத்தில் பேசுகிற பொழுது இறுதி நாள் வரப்போகுது என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. செருப்பினுடைய வார் பேசும். சகாபாக்கள் நினைச்சிருப்பாங்களா, என்னடா செருப்பே பேசாத வார் பேசும், எப்படி பேசும், புரியலையே. அந்த காலத்துல செருப்பு என்ன பிளாஸ்டிக்கா, பிளாஸ்டிக்கா அப்ப இல்லையே, பிற்காலத்தில் வந்தது தானே, பெட்ரோலுடைய கழிவு தானே. அப்ப அந்த பிளாஸ்டிக் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்த பிளாஸ்டிக்கினுடைய இந்த பொருளால் வெளிப்படுகிற இந்த பொருளில் இன்றைக்கு ஒளிநாடாக்கள், டேப் ரெக்கார்டர்கள், சிடிக்கள் வெளிவருது, அது பேசுது. இன்னைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். இது இன்றைக்கு நடந்திருக்கிறதா இல்லையா? பேசுது. மெமரி கார்டு, ஒரு சிப்பு பேசுதா இல்லையா? செருப்பின் வாருக்கு பயன்படுகிற ஒரு பிளாஸ்டிக் நாறு பேசுது. இன்னைக்கு தோல் பேசும் என்றார்கள். ரொம்ப சன்னமான பொருள் பேசுதா இல்லையா? ஒருத்தனுடைய மொத்த வரலாறையும் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டுல வச்சிருக்கேங்கிறானே, சொல்றானா இல்லையா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். பெண்கள் ஆடை இருக்கும், ஆனாலும் நிர்வாணிகளாக திரிவார்கள். அப்படி ஒரு காலம் இறுதி நாள் வரப்போகிறது என்பதற்கு அடையாளம் நாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஆடை பற்றாக்குறை இருந்தும் மானத்தை மறைத்து வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், ஆடை இருந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இன்னைக்கு அப்படித்தானே ஆடை, சகஜமாக அந்த ஆடை இருந்தும் நிர்வாணிகளாக இருக்கும் வகையில் தானே பெண்கள் ஆடை அணிகிறார்கள். வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி தங்களுடைய அங்க பரிணாமங்கள் தெரிகிற வகையிலான ஆடைகள் சர்வசாதாரணம். அந்த ஆடைகள் மூலம் அதை உடலை கவர்ச்சியாக காட்ட வேண்டும்ங்கிற எண்ணம் அந்த பெண்களுக்கு வருதா இல்லையா? அதற்கு ஏற்றவாரியே கடைகள்ல விற்கிறானா இல்லையா? துணிகள்ல விற்கிற பொழுது ரொம்ப எந்த சுடிதாருக்காவது இன்னைக்கு கை இருக்கா? அன்னைக்கு எந்த சுடிதாருக்காவது கை இல்லாம இருந்துச்சா 30 வருஷத்துக்கு முன்னாடி? அதாவது புடவையா சுடிதாரா என்று வந்தால் புடவையை விட சுடிதார் போதுமான அளவு உடலை மறைக்கிற ஆடை. அப்படி பேசப்பட்ட ஆடை இன்னைக்கு என்ன பண்ணா, மசக்களி ரதக்களின்னு என்னென்னமோ சொல்லி கையே இல்லை. இந்த கை உள்ள சேர்ப்பீங்களே, இருக்குமே 2 கொசுவலை மாதிரி இருக்கு பாருங்க அப்படிங்கிறான். அது வீட்டுல இருக்கிற கொசுவலை வெட்டி தச்சிடலாம், அது கையே இல்லை. இருக்கா இல்லையா? சரி, காலுக்கு என்னங்க லெகின்ஸுங்கிறான், பட்டியாலாங்கிறான், எல்லாம் ஒட்டி கிடக்குது தோல் மாதிரி. இவன் தோளோட தோல் மாதிரி ஒண்ணு இருக்கும். சரி, வீடு அந்தரங்கம், கணவன் மனைவி ஓகே, கணவன் அல்லாத, தந்தை அல்லாத, கூட பிறந்தவன் அல்லாத, மகன் அல்லாத அந்நிய ஆண்கள் வீட்டில் இருப்பார்களே, போடுறாங்களா இல்லையா? இது சகஜம். கேட்டா இந்த அளவுக்குலாம் உறுதியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கிறார்களே. சரி, வெளியே செல்கிற பொழுது இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு ஒரு புர்காவே ஒரு எடுப்பா இருக்கும். இருக்கா இல்லையா? புர்காவுல ஒண்ணு ஆடைகள் வேலை செய்யப்பட்டு கவர்ச்சியாக எடுத்து காட்டப்பட்டு தனித்து காட்டப்படுகிற அளவில் ஒரு டெக்கரேஷன், சாமியான டெக்கரேஷன் பண்ண மாதிரி வச்சிருப்பான் புர்கா, கடையில விற்கிறான்.
ஒரு ஆள் போய் எந்த டிசைனும் பண்ணாத புர்காவை கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டு வயசான அம்மாவுக்கா அப்படின்னு கேட்கறான். இல்ல ஹஜ்ஜுக்கு போறீங்களோ அதுவும் இல்ல, வயசு பொண்ணுக்கு வாங்க மாட்டாங்களே இதெல்லாம். இப்படி இவனே தள்ளி விடுறான். அதாவது துணிக்கடை வியாபாரியாவது தப்பு கிடையாது, ஏன்னா அந்த துணியை வீட்டுக்குள்ளேயும் போடலாம் வெளியே போடலாம். புர்காங்கிறவன் ஒழுக்கத்தை உண்டாக்குற கற்ப காக்கிற ஆடைன்னு விற்கிறானே, அவன் கவனமா வைக்கணும். அந்த ஆடையெல்லாம் கிடையாது, இருக்கமாலாம் கிடையாது, நான் இப்படிதான் கொடுப்பேன், இப்படி கொடுக்கணும். இவன் என்னன்னா இந்த புர்காவுக்கு இன்னொரு புர்கா போடணும், அப்படி இருக்கு ட்ரெஸ். கருப்பு சுடிதார் போட்ட மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, டைட்டான கருப்பு சுடிதார் போட்ட கணக்குல இருக்கு புர்கா. இதுதான் கருப்பை காப்பாத்துறதா? ஆடை இருந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். நடக்கா இல்லை, இன்னைக்கு சகஜமாயிருச்சு. அப்போ அவர்கள் ஒரு காலத்துல இந்த கை முட்டி முழங்கைக்கு கீழே இந்த உடல் தெரியக்கூடாது, கை தெரியக்கூடாதுன்னு சொல்லி தாய்மார்கள் புர்கா இல்லாத காலத்துல கூட, புர்கா மாதிரியான ஒரு ஆடை வராத காலத்துல கூட பெரிய அளவுல புடவையை போட்டு அப்படி மூடி அல்லது பெரிய சாலை போட்டு மூடி கை இதுவரைக்கும் மூடி இருப்பார்கள். இந்த கடலோர பகுதியில் உள்ள மாவட்டங்களும் தெரியும், துப்பட்டி போட்டிருப்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டா இதுவரைக்கும் தெரியுது. வீட்டுல சகஜமா ஃபர்ஸ்ட் எதை எச்சரிக்கையோடு இருந்தார்களோ அப்படி குறைஞ்சுக்கிட்டு வருது. வெக்க உணர்வுகள் என்ன சர்வ சாதாரணமாயிருச்சு. இவங்களும் பேண்ட் போடுவாங்க, அது அரை பேண்ட், முக்கா பேண்ட், கால் பேண்ட், டவுசரு. பெண்கள் கையில் அப்படியே குடி குடி குறைஞ்சு 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 கீழே இங்க வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னா தலைகீழா மாறிடுச்சு. ஆம்பளை என்னடான்னா ஒரு காலத்துல அவன் இடுப்புல ஒரு துண்டை கட்டுவான், அதிசயமா இருக்கும். கொஞ்ச காலம் கழிச்சு என்ன பண்ணா, இடுப்புல கையிலேயே கட்டினான். அப்புறம் மேல பனியன் தான் இருக்கும், துண்டை போட்டு வெளியே சுத்திட்டு இருப்பான், முண்டாசு பனியன் போட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல. இது யதார்த்தம். கொஞ்ச காலம் பண்ணதுக்கு பிறகு அரக்கை சட்டை தான். அந்த வளர்ச்சி எல்லாம் பாருங்க, அரக்கை சட்டை, பேண்ட், வேட்டி, டவுசரு, பேண்ட். அப்புறம் அப்ப இந்த மாதிரி மாறிக்கிட்டே வருது இல்ல. கடைசியில என்ன பண்ணா, இவன் எல்லாம் மூடிட்டான், அவ எல்லாத்தையும் திறக்கிறான். நிலைமை இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பா சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன இன்னொரு முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இப்படி நடக்குமா என்று எதிர்பார்க்காத ஒரு நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகுமு ஸாஅத்து, ஒரு காலம் வரும், மறுமை நாள் வர வேண்டும் என்றால் இது நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் மறுமை வராது. எப்படி? அந்த நாளில் கரஜ கௌமுன், ஒரு கூட்டம் வெளியேறுவார்கள், யகுலூன பி அல்சினதிஹிம், தங்கள் நாக்குகளால் சாப்பிடுவார்கள். கமா யகுலுல் பக்கரு பி அல்சினதிஹா, மாடுகள் தனது நாக்கால் சாப்பிடுவது போல தனது நாவால் சாப்பிடுகிற ஒரு கூட்டம் வரும் அப்படின்னாங்க. அப்ப நாமெல்லாம் எல்லாருமே வாயையும் நாக்கையும் வச்சு சாப்பிடுறோம், அதென்ன நாவால் சாப்பிடுகிற கூட்டம்? மாடு தன்னுடைய பற்களை அதிகம் பயன்படுத்துவதை விட நாக்குல எல்லா பொருளையும் இழுத்துரும், எல்லா பொருளையும் எடுத்துரும், எல்லா பொருளையும் சுருட்டிடும், நாக்கிலே பாதி வேலை பார்த்துரும். இது மாதிரி இவனுடைய பேச்சு, இவனுடைய தொண்டை தொழிலாளியாக இருப்பான். எதுல தொழில்? உடல் உழைப்பு தொழில் அந்த காலம். இன்னைக்கு பேச்சை தொழிலாக்கி தொண்டை தொழிலாளிகள் உருவெடுத்திருக்கிறார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், தன்னுடைய தொண்டையை தொழிலாக வைத்து சாப்பிடுவார்கள். இருக்கா இல்லையா? அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் சாகிறதுக்கு ஆசைப்படுவான், மன உறுதி குறைந்து தற்கொலை செய்ய தூண்டுகிற ஒரு நிலை பிற்காலத்தில் வரும் என்றார்கள். இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா? சர்வ சாதாரணமா தற்கொலை செய்யறான், மாடியில இருந்து விழுகிறான், விஷத்தை குடிச்சு சாவுறான், பரீட்சையில ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல தற்கொலை பண்றான். சகஜம். மன உறுதியை காணோம், எதிர்கொள்ள தெரியல. வாழ்க்கைனா மேடுதான் இருக்கும், பள்ளமே இருக்கான்னு நினைக்கிறான். ஒரு நாணயத்திற்கு இரு பக்கம் இருக்கிறது. மேடு என்றால் பள்ளம் இருக்கும், இன்பம் என்றால் துன்பம் இருந்தே தீரும். இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழலாம், சிரிக்கும் போது ஏற்றுக்கொள்வதை போல அழும் போது ஏத்துக்கணும். இது நினைக்காம இவன் என்னடான்னா, இவனுடைய நிலைமை என்னடான்னா சாகன்னு நினைக்கிறான். இதை ஏத்துக்க முடியல, ஒரு மார்க் 10ல செத்துறான். இருக்கா இல்லையா? இன்னொரு இடத்துல வாலண்டரிய சாகிறதுக்கே விளையாடுறான். ப்ளூ வேல்னு ஒரு கேமை உண்டாக்குனான், ஆசிக்குன்னு ஒருத்தன் செத்தான் கேரளாவில். ஏன்? என்ன காரணம்? முதல்ல அந்த கேமை அறிமுகப்படுத்தி கேமை ரெடி பண்ணவன் ஒரு சைக்கோ, மனநல வியாதி பிடிச்சவன். அந்த மனநோய்க்கு ஆளானவன் ரஷ்யாவுல அந்த கேம் விளையாடுவது தடை. எவ்வளவு உஷாரா இருக்கான் பத்தீங்களா? எந்தெந்த நிகழ்ச்சி யார் யாருக்கு பாதிக்குமோ அதை அந்தந்த நாட்டுல தடுத்துட்டான்.
எல்லா வகையான வாட்ஸ்அப் இது மாதிரியான பொம்மை படங்கள் எல்லாம் மக்களுடைய மனநிலையை மாற்றுதுன்னா அது இஸ்ரேல்ல உண்டாக்கணவன். இஸ்ரேல் நாட்டுல அது யாரும் பார்க்க கூடாது, தடை திட்டமா வச்சுட்டான். அது மாதிரி ரஷ்யாவுல இந்த ப்ளூ வேல் கேம் எவனும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. மற்ற நாட்டுல இந்த ப்ளூ வேல் கேம் ஒருத்தன் இன்ஸ்டால் பண்ணிட்டான்னு வைங்க, நம்ம புள்ள ஏற்கனவே டெம்பிள் ரன் ஒரு கோயிலுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, விழுந்தா கீழே விழுந்த மாதிரியே பாக்குது. நம்ம கண்ணு கூட அவ்வளவு வேகமா இல்லை, இந்த கண்ணு அவ்வளவு வேகம், டக்கு 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 இப்படி போது அப்படி அப்படி நிதானமே இல்லை. படிக்கிறதுல ஒரு கவனச்சிதறல் பத்தீங்களா? நல்லா பெருக்கல் வாய்ப்பாட சொல்லு, வேகமா சொல்லு, வரல. சரி 58 38 பெருக்கு, என்ன இவ்வளவு பெரிய கடினத்தை கொடுக்குறீங்கப்பா? 58 இல்ல 8ஆம் வாய்ப்பாடெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? யாரு 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கேட்பான். ஏன்? அந்த மூளை சிறு சிறு அளவுல தடுமாற்ற அடைகிற பழகிடுச்சு. இங்க தடுமாற்ற அடையுது, ஷார்ப்பாவுலய கேம தவிர வேற என்ன யோசனை இருக்குது? அப்படியே முடங்குத. வெளி உலகத்தை பத்தி சிந்தனை இல்லையே, தோல்வியை கண்டு ஒரு வருத்தம் வருதே, எதிர்கொள்ள தெரியலையே. அப்படி ஒரு கேம் மத்தியில இப்ப ப்ளூ வேல், நீல திமிங்கலம் இருக்குல்ல, அதான் அது பேரு. அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அவன் என்ன சொல்றான்? உன் உள்ளத்துல நான் தைரியத்தை உண்டாக்க போறேன், தைரியத்தை உண்டாக்குறதுக்கு நீ தைரியமா எனக்கு எல்லாம் செஞ்சு காட்டணும். சரி, என்னென்ன செய்யணும்? முதல்ல இந்த கேம்ல உள்ள வந்துட்டா வெளியேறக்கூடாது. வெளியேறதா இருந்தா, ஒருவேளை நீ இந்த கேம்ல நான் சொன்னதெல்லாம் செய்யாம வெளியேறின, உன் போனை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எப்போ நீ இன்ஸ்டால் பண்ணையோ உன் போன்ல நீ என்னென்ன பார்த்த, யார் யாரை எப்படி எப்படி பார்த்த, யார்கிட்ட எப்படி எப்படி பேசின, என்னென்ன ரசிச்ச, எதை எதை ஷேர் பண்ண, அத்தனை ரெக்கார்டையும் உலகத்துல அம்பலப்படுத்தி கேஸ்ட் ஆக்கிடுவேன். சொல்லு. மானம் அப்படியே அடமானம் ஆயிடுச்சு. சரி, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன். கைய குத்து. முதல்ல நீல திமிங்கலத்தை உன் கையில வர பிளேடுல வரைஞ்சி இப்ப எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. செட்டிங் எல்லாம் பண்ண முடியாது, கரெக்டா வரையணும், குத்தி காட்டணும். சரி, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு சுடுகாட்டுல நின்று இருத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பணும். நீ இருந்ததுக்கு ஆதாரத்தை நான் பார்ப்பேன். அடுத்து தண்டவாளத்துல போய் நிக்கணும், ட்ரெயின் வரும்போது நகரணும். அடுத்த பயிற்சி, உன் உள்ளத்துல தைரியத்தை உண்டாக்குறோம். வேணாண்டா இந்த கேமே வேணாம், வெளியேறன ரகசிய வெளியேற என்ன பண்ண போற? செத்துறேன், சாவரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதை பார்த்து ஒருவன் சொன்னான், இவனை போன்று நானும் செத்து விடக் கூடாதா என்று சங்கடப்படுகிற ஒரு காலம் வரும். வருதா இல்லையா? இது போன்று ஏராளமான செய்திகள், ஒன்னல்ல ரெண்டல்ல. நான் உங்களுக்கு ஒரு 7-8 சொல்லியிருப்பேன். 60க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய முன்னறிவிப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த அளவிற்கு இந்த உலகம் அழிய போகிறதோ அதற்கென்று பெரிய அடையாளம் இருக்கு. நீ அதையெல்லாம் பார்க்கல, நான் நம்பலன்னு பேசாத. முன்னாடியே சில சிறிய அடையாளம் வரும், அதை நீ எல்லாம் பார்ப்ப. அதை பார்த்து கூட நீ திருந்தல, மிக தெளிவான நயவஞ்சகனாக, இறை நிராகரிப்பாளனாக, வழிகேடனாக நரகத்துல போய் விழுவாய். இறைவன் சோதிக்கிறான். அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தில் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களுக்கு மத்தியிலே வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்து நீ எப்படி செயல்படுகிறாய் சோதிக்கிறான். இந்த சோதனையில இருக்கு, செக் பண்றான். சுதாரிப்பா இருந்துக்க, கவனமா இருந்துக்க. என்ன வேணாலும் நடக்கலாம். நாளை மறுமையில் வரும் பொழுது நான் யாருக்கும் அநியாயம் பண்ணல இறைவா, அக்கிரம் பண்ணல இறைவா, யாரை ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல, உனக்கு கட்டுப்பட்டு நல்லுபகாரத்தை செய்திருக்கிறேன் என்று வா. அதற்காக இந்த உன்னுடைய 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் பயன்பெறட்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் சுதாரித்துக் கொள்வதற்காக இந்த முன்னறிவிப்புகளை சொல்லி, இதுவெல்லாம் நடக்கும் என்றால் அந்த உலக அழிவும் நடக்கும், நம்பிவிடு. இது நடக்கவில்லை என்றால் நடக்காதுன்னு சொல்லு. நடந்திருக்கா இல்லையா? நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இன்னும் ஏராளம் இருக்கிறது. அவ்வளவு செய்திகளையும் இந்த மக்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். இனியும் பலரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனிடத்திலே வருந்தி திருந்தி நல்லவனாக வாழ்வதற்கு இதையே ஒரு இறுதி கட்டமாக, இறுதி வாய்ப்பாக பயன்படுத்தி முஸ்லிம்களாகவே வாழ்ந்து இறைவனுக்கு கட்டுப்பட்ட